மற்றும் ஒரு சதவிகித கணக்கு எளிமையான முறையில எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு பெர்சன்டேஜ் என்ன பண்றோம், 1/100 இல்லையா? அப்போ 80% அப்படின்னா 80/100. 20%னா 20/100 இல்லையா? அப்ப 80% என்ன பண்ணலாம், 80/100 டிவைடட் பை 20/100. நம்ம என்ன செய்வோம் இருக்கணும், இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு சிம்பிள் என்ன பண்ணுவோம், டிவிஷன் வந்து மல்டிபிளிகேஷன்ல மாத்தி இன்வெர்ஸா போடுவோம், தலைகீழா என்ன பண்ணணும், நம்பர் எழுதணும் இல்லையா? அப்ப இந்த 100 கேன்சல் ஆயிடும். ஒரு நாள் 4, 2 நாள் 8. சோ வெறுமனே கேட்டா 4 தான் ஆன்சர். ஆனா பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும், இதோட 100 பெருக்கணும். அப்ப மொத்தம் எத்தனை சதவீதம், 400 என்ன, 400%. சரியா? இந்த மாதிரி கணக்குகளை எளிய முறையில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. தினந்தோறும் காலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நேரடி வகுப்புகள், கணித வகுப்புகள் எடுக்கிறோம். மறக்காம கலந்துக்கோங்க. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு 9:30 இருந்து 10 மணி வரைக்கும் அரை மணி நேரம் டிஎன்பிஎஸ்சி அன்பர்களுக்காக தமிழ் வகுப்புகள் நேரலையில் எடுக்கிறோம். தினந்தோறும் எடுக்க போறோம். சரியா? மறக்காம கலந்துக்கோங்க. வர பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ரயில்வேக்கான சிறப்பு கணித வகுப்புகள் நடக்குது. முன்பதிவுகள் செய்துட்டு இருக்கிறாங்க. 10 முதல் 20 சீட் மட்டும் தாங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். முந்தி வர்றவங்களுக்கு தான் முன்னுரிமை. ஏற்கனவே 3-4 பேர் என்கொயரியில இருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு அந்த கணித வகுப்புகள் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களை தொடர்பு கொள்வோம். சரியா? நன்றி.